எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட் எப்படி இருக்கு? பல்லு வேற இல்லை கடிக்கிறது. கிடுக்கி எடுத்துக்கிட்டு வரவா? இதை வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா கழுவிட்டு அரிஞ்சு உப்பு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு இதை வடகம் செஞ்சு சாப்பிட்டா எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டோம்னா சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால நாங்கள் கொமட்டிக்காய் பறிக்க வந்திருக்கிறோம். அந்த செடியை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க, நம்ம தான் இப்போ பயன்படுத்துறதில்ல. கொமட்டி பழத்தை அந்த அந்த காலத்துலலாம் இதை சாப்பிடுவாங்களாம். நல்லா இருக்குமா? காட்டு. ஆமாம், வெள்ளரி பழம் மாதிரி தான் இருக்குது. நிற்குமா? ஆனால் காயில் கசக்குது. பயமாக இருக்குது சாப்பிட்டு பார்க்க. சின்ன வயசுல பாடுறா. இந்த பாருங்க எப்படி இருக்கு காய், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து நாங்கள் இப்போ வந்து வத்தல் போடுறதுக்காக தான் நாங்கள் பறிக்க வந்திருக்கோம். இப்போ இன்னொரு பழமும் சாப்பிட போகிறாங்களாம். ஆமாம், நல்லா இருக்கு. எனக்கே ஆசையாக தான் இருக்குது. பார்க்க அழகாக தான் இருக்குது. நல்லா இது மாதிரி வெள்ளரி பழம் மாதிரி இருக்குது. கலரு பார்க்க அழகாக இருக்குது. இப்போ எப்படி சமைக்கணும், எப்படி செஞ்சால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் ஒன்று சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்கள் ஊர்லலாம் இது கிடைக்குமா? நானே இதான் புதுசு இந்த டைமு. நானே இப்போ தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால் உங்களுக்கு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் இதை சமைச்சு சாப்பிடுங்க. என்ன சுட சுட சாப்பிட்டிங்கன்னா கசப்பு தெரியாது. கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா லைட்டாக கசக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இதுதான் நாங்கள் பறிக்கிற கொமட்டிக்காய். இவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? என்ன லைட்டாக கசக்கும். வந்து பாருங்கள், லைட்டாக கசக்கும். அப்படியே பாருங்கள், பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும் அந்த தர்பூசணிக்காய். ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹாய், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கொமட்டிக்காய் பறிக்கிறோம். இதை கலெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு தேங்காய் கிடச்சிது. நாங்கள் வந்து இன்றைக்கி கொமட்டிக்காய், அப்புறம் பின்னாடி தெரியுதா நாக்கடுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், அப்புறம் கொமட்டிக்காய், அப்புறம் அந்த மரத்துலேருந்து ஒரே ஒரு தேங்காய் உடந்தது. நல்ல ஒரு தேங்காய் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ தான் பறிக்கிறோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இதானே இது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குமா? நான் வந்து இந்த வத்தல் ட்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறேன்.